கடந்த வாரத்துடைய எபிசோட் கொஞ்சம் டல்லாவும், சோகமாவும் போச்சு. ரியா வேற வெற்றிய பேண்ட்ரிய விட்டு வெளிய சொல்லியிருப்பாங்க. ஆனா, இந்த வாரத்துடைய இன்ட்ரோவே வந்து ரொம்ப சூப்பரா பாசிட்டிவா தெரியுதுங்க. வெற்றி அந்த பேண்ட்ரிய நல்லபடியா நடத்துற மாரி தெரியுது நமக்கு. குழந்தைகள், பெற்றோர்லாம் நெறைய வந்திருக்கிறாங்க. இத பார்த்து நெடுமாறன் தள்ளி நின்னு வெறுப்பா ஒரு மாரி கோவமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. "பிளடி ஹெல்" அப்படின்னு சொல்ல வராரு. கரெக்ட்டா அந்த நேரத்துல ரகுபதி வந்து மாறன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரு ரொம்ப சிரிச்ச மாரி ஃபேஸ வச்சுக்கிட்டு, "எஸ் சார்" அப்படின்னு சொல்றாரு. ரகுபதி என்ன சொல்றாருன்னா, "நான் சொன்னேன்ல வெற்றி வந்து இந்த பேட்டைய நல்லபடியா நடத்தி காட்டுவான்னு" அப்படின்ற மாரி பெருமையா சொன்ன உடனே அவருக்கு இன்னும் ரொம்ப கோவம் வருது. ஆனா அத கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ரகுபதி அவர்கள் ரியா மற்றும் வெற்றிட்ட போய் பேசிட்டு இருக்கிறாரு. இத பார்த்து நம்ம நெடுமாறனுக்கு இன்னும் பயங்கர கடுப்பாகுது. ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து வர 4த் எபிசோட்ல பார்க்கலாம். இப்போ வாங்க எபிசோட் நம்பர் 57 என்ன நடக்குன்னு பார்க்கலாம். எடுத்த உடனே வெற்றி வந்து ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப அப்செட்டா இருக்கிறாரு. பாண்டி என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த கடன்காரங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. போன மாசம் பாதி சம்பளம் தான் கிடைச்சுச்சு. ஸோ, முழுசா அந்த வட்டி குடுக்க முடியல அப்படின்ட்டு சொல்லி வருத்தப்படுறாரு. அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க வீட்டிலேயே இருந்துகிட்டு, இவங்க அம்மா மற்றும் தங்கை முன்னாடியே நாங்க வேற ஆள வாடகைக்கு வச்சுருவோம் அந்த மாரிலாம் பேசுறாங்க. ஸோ, வெற்றி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அம்மா மற்றும் தங்கை முன்னால ஃபோன்ல இவங்க இந்த மாரிலாம் சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால தாங்கவே முடியல. ஒண்ணும் பண்ணவும் முடியல அப்படிங்கிற மாரி சொல்லி வருத்தப்படுறாரு. நம்ம பாண்டி வந்து ஆறுதல் சொல்றாரு. ஆனா வெற்றி என்ன சொல்றாருன்னா, "முயற்சி எல்லாமே என்னோடது வேஸ்ட்டா போயிருது. நான் எடுக்கிற முயற்சி சரியா இல்லையான்னு கூட எனக்கு தெரிய மாட்டுது." அப்படிங்கிற மாரி சொல்லி வருத்தப்படுறாரு. பாண்டி என்ன சொல்றாருன்னா, "கவலைப்படாத. நீ ஒரு வேலைக்கு 3 வேலை பண்ணிட்டு இருக்க. எல்லாமே மாறிடும்." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமும் வந்து வெற்றி கவலைப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ பாண்டி என்ன சொல்றாருன்னா, "அப்ப ரகுபதி சார்ட்ட ஒரு கேட்டு பார்க்குறியா?" அப்படின்னு. வெற்றி சொல்றாரு, "ஏற்கனவே அவர் எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணிட்டாரு. மறுபடியும் மறுபடியும் போய் நிக்கிறது நல்லா இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, பாண்டி என்ன சொல்றாருன்னா, "உன்னுடைய உழைப்பு வந்து கண்டிப்பா வீண் போகாது." அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாரு. அதுக்கு அடுத்தபடியா நமக்கு ரியா மற்றும் எடிசன் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. எடிசன் வந்து ரியாக்கு பிளாக் காஃபி கொண்டு வராரு. அப்போ ரியா வந்து பேண்ட்ரி எப்படி போகுது அப்படின்னு சொல்லும்போது, எடிசன் என்ன சொல்றாருன்னா, "நான் வந்து ஆக்சுவலி இத சொல்லக்கூடாது. ஆனா வேற யார்ட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லும்போது, "டீ, காஃபி மட்டும் தான் நல்லா போய்க்கிட்டு இருக்கு. மற்றபடி சமோசா, பப்ஸ்லாம் பண்றதுக்கும் நம்மட்ட பட்ஜெட் இல்ல." அவர் என்ன சொல்றாருன்னா, "வெற்றி வந்து டிஷ்ஷஸ்லாம் நல்லா தான் பண்றாரு. நானே சாப்பிட்டு பார்த்துருக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா கஸ்டமருக்கு ஏன் பிடிக்குதுன்னு தெரியல." அப்படின்ட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாக்ஸ் நெறைய வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து வேணா சேல் பண்ணிடலாமா? அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. ரியா வந்து நான் வெற்றிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாண்டியும் வெற்றியும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, ரியா வந்து வெற்றிக்கு கால் பண்றாங்க. "எங்க இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம, "நான் கால் பண்ணா தான் நீ பேசுவியா? நீ ஏன் தன்னால பேச மாட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. வெற்றி சொல்றாரு, "நீங்க கோவமா இருப்பீங்கன்னு நெனச்சேன்" அப்படின்ட்டு. ரியா வந்து, "நான் இப்பவும் கோவமா தான் இருக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஏற்பட்ட அந்த லாஸ சரி பண்ணாட்டியும் பரவால்ல. நம்ம வந்து அட்லீஸ்ட் டார்கெட்ட 2 வாரத்துக்குள்ள ரீச் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரியா இன்னொரு விஷயம் சொல்லி வருத்தப்படுறாங்க. ஒரு பொண்ணா அதுவும் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது, இவளால என்ன பண்ண முடியும்னு என் காது படவே நெறைய பேர் பேசுறாங்க. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அப்பா வந்து செகண்ட் சான்ஸ் குடுத்துருக்காரு 2 பேருக்குமே. ஸோ இத பிசினஸ் எப்படியாவது நல்லபடியா வந்து பண்ணி காட்டணும் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. வெற்றி என்ன சொல்றாருன்னா, "கவலைப்படாதங்க. நான் பேண்ட்ரிய நல்லபடியா வந்து ரன் பண்ண வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "அது என்னோட பொறுப்பு" அப்படின்னு சொல்றாரு. ரியா சொல்றாங்க, "எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நான் உன்ன தான் நம்பி ஆகணும். நான் உன்ன நம்புறேன்" அப்படின்ட்டு சொல்றாங்க. "போய் பேண்ட்ரி வேலைய ஸ்டார்ட் பண்ணு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவர் பயங்கர ஹாப்பி ஆயிறாரு. பாண்டிட்ட சொல்லிட்டு, "நான் பேண்ட்ரிக்கு போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிளம்பி அங்க போயிடுறாரு. அப்புறமா அங்க போய் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு வெற்றியும், எடிசனும் செக் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா அவரு ஒரு புது டிஷ் பண்றாரு. அத அங்க வர்ற கஸ்டமருக்கு ஃப்ரீயாவே வந்து டேஸ்ட் பண்ண குடுக்குறாரு. ஒரு சில பேர் வாங்குறாங்க, ஒரு சில பேர் வாங்க மாட்டுக்காங்க. குழந்தைங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா, அதே குழந்தைங்க அப்புறமா டோனட் சாப்பிடுறத இவர் பார்க்குறாரு. அத வந்து நோட் பண்ணிக்கிறாரு. இத தொடர்ந்து ராஜன் வந்து உத்தமன கூப்ட்டு, "கிச்சன்ல இருந்து மெயில் வந்திருக்கு. வெற்றி வந்து அத்துமீறி கிச்சனுக்கு போனதா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு" அப்படின்ட்டு சொல்றாரு. உத்தமன் வந்து "யார் பண்ணா?" அப்படின்னு கேட்டா, "சூஸ் ஷெஃப்" அப்படின்னு சொல்றாரு ராஜன். "ஸோ 4:00 ஒரு மீட்டிங் இருக்கு. வெற்றிய கூட்டிட்டு வந்துருங்க" அப்படின்னு சொல்றாரு. இத வந்து உத்தமன் வெற்றிட்ட போய் சொல்றாரு. அப்ப பாண்டி அங்க இருக்கிறாரு. "யார் பண்ணா?" அப்படின்னு பாண்டி கேட்கும்போது, "சூஸ் ஷெஃப்" அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த கிச்சன்காரங்க வந்து ரொம்பவே டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாரி நம்ம பாண்டி சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. உத்தமன் என்ன சொல்றாருன்னா, "நான் கஸ்டமர பார்ப்பனா, இல்ல உன்னோட ப்ராப்ளத்த பார்ப்பனா?" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "கொஞ்சம் கவனமா இருடா" அந்த மாரிலாம் சொல்றாரு. அடுத்ததா நெடுமாறன் அவர்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவருடைய கஸ்டமர்ஸ்ட்ட ஃபீட்பேக் கேட்டுட்டு இருக்காரு. அந்த டிஷ்ஷஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அங்க திவ்யா மற்றும் கார்த்திக்கும் உட்கார்ந்துருக்காங்க. 2 பேரும் இவர பார்த்துடுறாங்க. கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறாங்க. அவரு ஒரு கஸ்டமர்ட்டயே போய் கேட்கிறாரு இல்லையா? ஸோ இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இவங்கட்டயே வந்து கேட்க வருவாரா? அப்படிங்கிற மாரி.
எல்லா கஸ்டமர்ஸுமே நல்ல ஃபீட்பேக் குடுக்குறாங்க. அவர் சொல்றாரு, "இல்ல ஏதாவது கரெக்ஷன் இருந்தா கூட சொல்லுங்க" அப்படின்ட்டு. பட் அவங்க நல்லா தான் சொல்றாங்க. நெடுமாறன் வந்து சிவாவ பார்த்து இந்த கஸ்டமருக்கு காம்ப்ளிமென்டரி டிஷ் குடுத்துட்டு அந்த மாரி சொல்றாரு. ஒருத்தரையா பார்த்துட்டு போகும்போது, அங்க உட்கார்ந்திருக்கிறது திவ்யா மற்றும் கார்த்திக் அப்படிங்கிறத இவரு பின்னால இருந்தே பார்த்துடுறாரு. அதனால அவங்கட்ட பேசாமலே ரிட்டர்ன் பண்ணி அப்படியே போயிடுறாரு. ஆனாலும் சிவா என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த காம்ப்ளிமென்டரி டிஷ்ஷ வந்து திவ்யா மற்றும் கார்த்திக்கும் ஒண்ணு குடுத்துடுறாரு. நெடுமாறனுடைய ஸ்பெஷல் டிஷ் அப்படிங்கிற மாரி அந்த ரூம் சர்வீஸ் பாய் ஒரு பையன் வந்து அங்க சர்வ் பண்ணியிருந்தான். கார்த்திக் வந்து திவ்யா பார்த்து ரிலாக்ஸ் அதான் உங்க அப்பா போயிட்டார்ல அப்படின்ட்டு சொல்லும்போது, "இங்க பாரு நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்லாம் குடுத்துருக்காரு" அப்படின்னு சொல்றாரு. திவ்யா வந்து கெஸ்ட்ட மாரி தான் பார்க்குறாரு. கெஸ்ட்டுக்கு குடுத்த மாரி நம்மளுக்கு குடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. அடுத்ததா ஐஷு மீட்டிங்க்கு போற வழியில ரியாவ பார்க்குறாங்க. ரியா வந்து திவ்யாவோட கல்யாணம் நடக்க போறத நெனச்சு நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன்னு சொல்றாங்க. ஐஷு வந்து இந்த ரெசார்ட்ல வச்சு அவளோட கல்யாணம் நடக்கிறது உனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்குறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "ஏன் நீ அப்பாவ நெனச்சு பயப்படுறியா? அதெல்லாம் சரியாயிரும்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில ரூம் சர்வீஸ் பாய் வந்து ஃப்ரூட் சாலட் கொண்டு வந்து ரியாட்ட குடுத்துட்டு, "நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிட்றணுன்ட்டு ராஜன் சார் சொன்னாரு" அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அந்த பையன் போனதுக்கப்புறம் ரியா வந்து ஐஷுவ பார்த்து, "ராஜன் எல்லார் மேலயும் இப்படி தான் கேரிங்கா இருப்பானா?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ஆமா அப்படின்னு சொல்றாங்க கேஷுவலா. அடுத்ததா மீட்டிங்க்கு வந்து எனக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ரியா வந்து அந்த ஃப்ரூட் சாலட் எடுத்து வச்சுட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்க ஏற்கனவே அந்த கபோர்ட்ல ராஜன் வந்து இவங்களோட சின்ன வயசுக்குள்ள திங்ஸ்லாம் வச்சிருந்தத பார்த்துட்டாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அடுத்ததா ராஜன் கூப்பிட்ட மாரியே உத்தமன் வெற்றிய கூட்டிட்டு வந்துடுறாரு. அங்க ஐஷு மற்றும் வேணி வராங்க. என்ன சொல்றாங்கனாக்கா, "இனிமே வெற்றி வந்து கிச்சனுக்கு எந்த ஃபுட் ஆர்டரும் எடுக்க வரக்கூடாது" அப்படின்ட்டு. வெற்றி என்ன சொல்றாருன்னா, "அப்ப நீங்க வந்து விக்கி வந்து ரம்யாவ அந்த மாரி பேசினதெல்லாம் சரியா? நீங்க கேட்டீங்களா?" அப்படின்ட்டு சொல்லும்போது, "நீ பார்த்தியா நான் கேட்கலன்ட்டு" அந்த மாரி அவங்க கோவப்படுறாங்க. ரம்யா வந்து எங்க கிச்சன் டீம். நான் பார்த்துக்கிடுவேன் அவள எப்படி கவனிக்கணுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைனலா வந்து என்ன சொல்லிருவாங்கன்னா, வெற்றி வந்து இனிமே கிச்சனுக்கு வரக்கூடாது அப்படி ஃபுட் எடுக்க வரக்கூடாது அப்படின்ட்டு ஃபைனலா சொல்லிட்டு அவங்க அங்கருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அ வெற்றி என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததா பவனியக்கா கடையில வச்சு பாண்டி, பவனியக்காலாம் பேசிட்டு இருக்காங்க. பவனியக்கா என்ன சொல்றாங்கன்னா, "எதுக்குடா இவன் இவ்வளோ கோவப்படுறான்?" அப்படின்ட்டு சொல்றாங்க. பாண்டி சொல்றாரு, "இந்த மாரி நடந்தா பின்ன யாருக்கு தான் கோவம் வராது?" அப்படின்ட்டு. அக்கா சொல்றாங்க, "ஆடு, மாடுக்கு கூட கோவம் வரும். ஆனா, நம்மள மாதிரி கடன் வாங்குனவங்க கோவப்படலாமா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்புறமா ரம்யா என்ன சொல்றாங்கன்னா, "என்னால தான் அந்த மாரி ஆயிட்டு. சாரி" அப்படின்ட்டு வெற்றிட்ட சொல்றாங்க. வெற்றி சொல்றாரு, "இல்ல, இல்ல. அவன் பேசுனது தப்பு தான்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ரம்யா, பாண்டி 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, "இந்த பேண்ட்ரிய நீ நல்லபடியா நடத்தி காட்டு. நீ ஏதாவது பண்ணணும்னு நெனச்சன்னா அத பண்ணு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த கிச்சன் டீமுக்கு வந்து பயங்கரமா டஃப் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி 2 பேருமே ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. உடனே நம்ம வெற்றி வந்து ஒரு சின்ன நோட் புக் எடுத்து ஏதோ யோசிக்கிறாரு. அப்புறம் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஏதோ பாசிட்டிவா ஏதோ அவருக்கு ஐடியா தோணியிருக்குன்னு போல இருக்கு. ஸோ ஒரு மாரி ஸ்மைல் குடுக்குறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல உங்கள பார்க்கலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். பாய்.